இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவில சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியல்ல விஜய் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவர் தான் சுவாமிநாதன். இந்த நிலையில இவர் குறித்து தற்பொழுது இந்த வீடியோல பார்க்கலாம். இவர் 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி பெங்களூர்ல பிறந்திருக்காரு. தஞ்சாவூரை சார்ந்த இவங்களோட குடும்பம் திருச்சியில செட்டில் ஆகி இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பாவுக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சு செட்டில் ஆனதுனால அங்கேயே சுவாமிநாதனும் படிச்சிருக்காரு. மெக்கானிக்கல் இன்ஜினியரான இவரு ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுதுதான் இவருக்கு மீடியாக்குள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவருடைய நண்பர் இவருடைய அழக பார்த்து எப்படியாவது இவரை மீடியாவுக்குள்ள சேர்த்துடணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இதனால இவருக்கு ஒரு பெரிய கம்பெனில நடிக்கிறதுக்கான ஆடிஷன் போகவும் வாய்ப்பு கிடைச்சதான். இதனால தான் வேலை செய்யற கம்பெனில மேல் படிப்புக்காக போறேன் அப்படின்னு சொல்லிதான் லீவ் எடுத்தாராம். மேலும் அந்த ஆடிஷன்ல இவர் செலக்ட் ஆனதோட சில படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவருக்கு நல்லதொரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது இவருடைய முதல் சீரியலான மிதுன ராசி சீரியல் தானா. இதை அடுத்து தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகள்லயும் சீரியல்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு. இதை அடுத்துதான் காற்றுக்கென்ன வேலி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. ரீப்ளேஸ்மெண்ட்ல நடிக்க வந்ததுனால பல விமர்சனங்களையும் சந்திச்சிருக்காரு. இதனால இந்த சீரியலை விட்டு விலகவும் முடிவெடுத்தாராம். அதுக்கப்புறம் சீரியல் குழுவினர் கெஞ்சி கேட்டதுனாலதான் சீரியல்ல தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் தொடர்ந்து இவருடைய நடிப்பு இந்த சீரியல் ரசிகர்களை ரசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவரு நடிகர் விஜயோட தீவிர ரசிகரா. இவருடைய மிகப்பெரிய நடிகரா வரணும் அப்படின்றதுதான் இவருடைய ஆசையா. இப்போ தற்பொழுது மகாநதி சீரியல்ல விஜய் கதாபாத்திரத்துல ரொம்பவே கலக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகர்கள் தான் அதிகம். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.